நீங்கள் ஒரு வேலையில் இருக்கலாம், இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு ஆசை இருக்கும். நம்ம வேலை செய்யாத நேரத்துலையும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கு பணம் வரந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இதை தான் நம்ம பேசிவ் இன்கம்னு சொல்கிறோம். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது ஒரு மேஜிக்கெல்லாம் இல்லை. ஆரம்பத்திலேயே கொஞ்சம் நேரத்தையோ இல்லை பணத்தையோ நம்ம முதலீடு பண்ணும்போது பின்னாடி அது நமக்கு ஒரு பெரிய இன்கம்மை கொடுக்கும். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் 6 பேசிவ் இன்கம் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது பணத்தை பணமாக்க வழி. நீங்கள் நேரடியாக பங்குச்சந்தையில் போடுறதுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா ஒரு ஃபண்டு மேனேஜர் கையில் காசை கொடுத்து நம்ம அவரை முதலீடு பண்ண சொல்லலாம். இதை தான் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவோம். ஸோ மாதம் 500 ரூபா எஸ்ஐபி ஆரம்பித்தா கூட 10 வருஷத்தில் அது ஒரு பெரிய தொகையாக மாறி நிற்கும். செகண்ட் பார்க்க போகிறது டிவிடெண்ட் ஸ்டாக். ஸோ சில கம்பெனிஸில் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா ஷேர்ஸை அவங்க கம்பெனியோட லாபத்தில் அவங்க ஒரு சில பகுதியை நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து தந்துடுவாங்க. ஸோ ப்ராஃபிட் மார்ஜின்ல இருந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு 100 ஷேர்ஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்து குவார்டர்லியோ ஹாஃப் இயர்லியோ இயர்லி பேசிஸ்லயோ எனக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அதாவது அவங்களோட லாபத்துல இருந்து எனக்கு ஒரு பகுதியை எனக்கு தருவாங்க. ஸோ அது மூலமாகவும் நம்ம பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இதுதான் பெஸ்ட்டு. யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சா க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் காட்டணுங்கிற கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு கிச்சன் ரிலேட்டடாகவோ இல்லை டெக் ரிலேட்டடாகவோ இல்லை ஃபேக்ட்ரி ரிலேட்டடாகவோ நீங்கள் வீடியோ மேக் பண்ணி போடலாம். ஸோ ஒரு வீடியோ கிட்டனா கூட போதும். நீங்கள் உங்களோட 6 மந்த்ஸ்க்கான ஹார்ட் ஒர்க்குக்கான அந்த ஆட் ரெவென்யூ நீங்கள் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் வருஷந்தோறும். உங்களுக்கு ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றின வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க்கை பேஸ்ட் பண்ணும் பொழுது உங்கள் வீடியோவை பார்க்குற ஆடியன்ஸ் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ இது மூலமாகவும் நீங்கள் பேசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு பிடிக்கும், இல்லைனா எழுதுறதுக்கு பிடிக்கும், இல்லைனா உங்களுக்கு ஏதாவது கிரியேட் பண்ணுறதுக்கு பிடிக்கும் ஆர்ட் ரிலேட்டடாக அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல டிஜிட்டல் ப்ராடக்டாக மேக் பண்ணுறதுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன். ஸோ ஒன் டைம் நீங்கள் அந்த ஒரு புக்காவோ இல்லைனா உங்களுக்கு ஒரு பட்ஜெட் பிளானராகவோ நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க யூடியூப்லேயோ நீங்கள் அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அது மூலமாக அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது மூலமா நீங்க அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது ஒன் டைம் நீங்க கிரியேட் பண்ணிட்டா போதும், லைஃப் லாங் அந்த பட்ஜெட் பிளானரையோ இல்லை அந்த புக்கையோ நீங்க செல் பண்ணிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஸ்டாக் போட்டோஸ் அண்ட் வீடியோஸை நீங்க உங்க போன்ல நல்ல குவாலிட்டியில எடுத்து அதை ஒரு சில வெப்சைட்ஸ்ல, அதாவது சட்டர் ஸ்டாக், பிக்சல்ஸ் இது மாதிரியான வெப்சைட்ஸ்ல நீங்க அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோவை பிடிச்சிருக்கிறவங்க அதை டவுன்லோட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை நீங்க போட்டிருக்க அமௌண்ட்டை கொடுப்பாங்க. உங்களுக்கு டாலர்ஸ்ல உங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம். ரிஸ்கியா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ஒரு நல்ல மெத்தடா இருக்கும். ஸோ நம்மகிட்ட இருக்கிற சேவிங்ஸை ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ இல்லை ரெக்கரிங் டெபாசிட்லயோ போடலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ரெண்டல் இன்கம். ஸோ நம்மகிட்ட வீடோ இல்லைனா ஏதாவது கடையோ இல்லைனா ஏதாவது எம்டி பிளாட்டோ இருந்ததுன்னா கூட நம்ம கார் பைக் நிப்பாட்டுறதுக்கு கூட இப்பெல்லாம் ரெண்டலுக்கு விடுறாங்க. ஸோ மந்த்லி நம்ம அதில் இருந்து கூட பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி வேற ஏதாவது டாபிக் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.